என்னது நானா? என்னாலலாம் இருக்க முடியாதுப்பா. என்ன விடு, நான் பாத்துக்கிறேன். என்னங்க திடீர்னு இப்படி சொல்றேன்னு பாக்குறீங்களா? இப்போ கொஞ்சம் கூட பொறுமை இல்லாத பெண் பிள்ளைகளை தான் அதிகமா 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 பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது எனக்கு ரொம்பவும் ஒரு வியப்பான ஒரு விஷயம் எனக்கு ஒருத்தங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இது கொஞ்சம் கண்டிப்பா நீங்க சொல்லணும் அத்தம்மா அப்படின்னு என்கிட்ட ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டாங்க. நான் உண்மையா என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, பெண் பிள்ளைகள் தான் அதிகமா என்கிட்ட இதை செய்யுங்க அது செய்யுங்க, இப்படி செய்யறாங்க அப்படி செய்யறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா நானே ரொம்ப பிரமிப்பா இருக்கிறேங்க. அதிகமா ஆம்பளை பிள்ளைகளும் மாமியாருங்க தாங்க என்கிட்ட புலம்புறாங்க. நம்ம என்ன பண்ண மாறிட்டோமா? நம்ம என்ன சொல்றது, நம்ம மாறிட்டோம்னு நினைக்கிறேன். காலம் மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்படிதான் சொல்லணும். ஏன்னா ரொம்ப அருமையான அருமையான அந்த ஒரு பையனுடைய ஒரு பதிவு என்னை ரொம்ப ரொம்பவும் என்னை ஃபீல் பண்ண வச்சுச்சு. முடிவு நீங்க சொல்லுங்க. அந்த பையன் நேம் வேண்டாம் ஊர் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ நேம் ஊர் நான் சொல்லலை. அவங்க ஒரு கதை மாதிரியே சொல்லிட்டுமா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் லைஃப் ஸ்டார்ட் பண்றாங்க. அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது பையன் ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப ரஃப் அண்ட் டஃபா இருக்காங்க. அந்த பொண்ணு நார்மலா இருக்காங்க. அந்த பொண்ணுடைய நிலைமை என்னன்னு சொல்லிடுறேன். 10th படிச்சா ஒரு அமௌண்ட் வரும் கல்யாணத்துக்கு. அந்த அமௌண்ட் வாங்கி கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காகவே அந்த 10வது எக்ஸாம் எழுதுன அந்த பொண்ணுடைய சூழ்நிலை பாத்துக்குங்க. அந்த மாதிரியான சூழ்நிலையில அந்த பொண்ணு வளர்ந்துருக்கா. ஏதோ ஒரு காரணத்தினால ஆயிடுச்சு. சரிங்களா? மேரேஜ் பெரியவங்களா தான் பார்த்து முடிஞ்சிருச்சு. மேரேஜ் நல்லபடியா முடிஞ்சிட்டு அதுக்கப்புறமா அவ்வளோ 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 அந்த பொண்ணு கஷ்டப்பட்டிருக்கா. ஏன்னா அந்த பொண்ணு அவ்வளோ அழகாவும் இல்லை, கலரும் கம்மி, ஃபேஸும் கொஞ்சம் சரியில்லை. அப்படி அந்த பையன் தான் மென்ஷன் பண்ணியிருக்கான். ஓகேவா? பண்ணியிருக்காங்க. அது அவனுக்கு பிடிக்காம போனதுனால அவ கூட ரொம்ப ரொம்ப ஏனோ தோணும் அப்படின்ட்டு தான் இருந்திருக்கிறான். அதில் அழகான 2 ஆண் பிள்ளைகள், ஒரு பெண் பிள்ளை அவங்களுக்கு பிறந்திருக்கு. அந்த ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி இல்லையா? இவனும் ஓரளவுக்கான ஃபேமிலி தான். ஆனா ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கேன் அந்த பொண்ணை, நான் ரொம்ப ஹர்ட் பண்ணக்கான்னு பகிரங்கமா இப்போ ஒத்துக்கிட்டான் அந்த பையன். ஒத்துட்டு ரொம்ப கஷ்டம் கொடுத்தேன். ஒரு வீடு போய் வாடகைக்கு வச்ச இடத்துல ஒரு ரெஸ்ட் ரூம் கூட இல்ல. அவளுக்கு நான் சோப்பு கூட வாங்கி தரல, பவுடர் கூட வாங்கி தரல. ஏன்னா என்னமோ அப்படின்னு நான் இருந்துட்டேன். ஆனா அந்த பொண்ணு என்னை எங்க கொண்டு நிறுத்தி இருக்கிறா இன்னைக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது நான் அப்படியே சர்ப்ரைஸ் ஆயிட்டேன். அப்படியா அப்படின்னு. நாளைக்கு சொல்லட்டுமா மீதிய? நாளைக்கு சொல்றேன். ரொம்ப லாங்கா போச்சுன்னா யாரும் பார்க்க மாட்டீங்கல்ல. நாளைக்கு சொல்றேன்.